ஃப்ரெண்ட்ஸ், சிவகங்கை பூங்கா வந்தாச்சு. நிஷாந்தி டிக்கெட் எடுத்தியா? பூங்காவுக்கு டிக்கெட்டை பார்த்தீங்களா இல்லையா? 60 ரூபா. பெரிய ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா. தர்னிஷ் வாங்க, அப்படியே பையன் நடங்க. இன்னைக்கு பூங்கா ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாமா? என்ன எடுத்தோடனே அங்கே பாரு ராட்டினத்தை. இப்படி லெஃப்ட்டில் போங்க, லெஃப்ட்டில் போ நிஷா, அப்படியே லெஃப்ட்டில் போ. இந்த டைனோசர் கிட்ட தான் நிஷா, இந்த டைனோசர் மாதிரி இருக்குல்ல இங்கே, இந்த டைனோசர் இருக்குல்ல, நான் எங்கள் 4 பேரும், நான் பெரியண்ணன் எல்லாரும் நின்னோண்டி. அதில் முக்கியமானது என்னென்னா ஜெயக்குமார்னா, செந்தில்னா, என்ன நிலவக்கா, நாங்கள் 4 பேரும் அண்ணன் தம்பி இல்லை. ஒரே ஒரு ஃபோட்டோவில் மட்டும்தான் இருப்போம். அந்த ஒரு ஃபோட்டோவில் இங்கிட்டு வாங்க, அப்படியே வாங்க. அப்பா வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன், அந்த கூண்டு இருக்கு பாரு, அந்த கூண்டில் ஒரு அக்கா டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க பாரு. எவா உனக்கு நான் எது ஃப்ரீன்னு காமிக்கிறேங்க வா. நல்ல இதாக இருக்குல்ல. முன்னாடி நம்ம போன தடவை வந்து போனால் இந்த அளவுக்கு டவுன்லோட் பண்ணி தான் டிக்கெட் ஏற்றுறாங்க. 5 ரூபா, 10 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா. பாத்தியா, உனக்கு நான் அப்பா என்னென்ன சொல்கிறேன், கணக்கில் 10 ரூபா இருந்துச்சு. இந்த தடவை உனக்கு கணக்கில் 20 ரூபா ஆயிடுச்சு. இப்படி 10 ரூபா ஏற்றுறோம். தியா வா, அப்பா சொல்கிறேன் விளையாடலாம் வா. தியா விளையாடுறதுக்கு பாரு, இந்த ஏறி குதிக்கிறது. குதிக்கலாம், வா வா வா. அதெல்லாம் குதிச்சு அத சும்மா அதெல்லாம் ஆடுனத போய் ஆடலாம். அங்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் இல்ல. புதுசா ஏதாவது அத தான் ட்ரை பண்ணனும். புதுசா அந்த இது இருக்கு பாரு, தண்ணிக்குள்ள போறது. நான் தண்ணிக்குள்ள மாட்டு மேலயா ஒரு சுத்துல நீ போய் குப்பற கடப்ப. மாடு வேணாம், கப்பல்ல போறேன். கப்பல்ல போறியா? படிச்சு பெரிய ஆளாகி நல்லா மரைன் இது படிச்சு. எந்த போட்டு? கப்பல்ல தானே போறேன்னு. ஏய் மாடு டனக்கட மாடு மேலே மாடு. நீ போறியா? வேணா, கேடாயிரும். அப்புறம் அப்படி கப்பல் பேண்ட் கிட்ட கிழிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான். இங்கே வச்சு ஆட்டுறாரு பாரு, மயக்கம் வருதா இல்லையான்னு. சரி நடங்க, வாங்கடா. தியா உன்னோட விளையாட்டெல்லாம் அங்கிட்டு இருக்கு. தியா வா தியா, சின்ன பிள்ளைங்க. அந்த ஆப்ரிக்கா டாப்ரிக்கா டூப்ரிக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்லான்ட்டு ஐஸ்கிரீம் வாங்க வந்துட்டோம். நான் இந்த ஒரு பச்சை கலர் கோன் வாங்கினேன். தியா தனிஷும் இந்த இது என்னோடது 30 ரூபா, தியாவோடது 50 ரூபா, தனிஷோடது 50 ரூபா. செல்வா என்னமோ வாங்கணும் போயிருக்காரு, பார்ப்போம். இருக்கு என்னோட சாதாரண கோன் மாதிரி தான் இருக்கு. நீயே சாப்பிடுமா, பரவாயில்ல, நீயே சாப்பிடு, உட்காந்து சாப்பிடு, பொறுமையாக உட்காந்து சாப்பிடு, கீழே போட்டாது, உட்காரு. நாங்களாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத பார்த்துட்டீங்க. நாங்களாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். செல்வாக்கு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வாங்கியிருக்காரு. ஐஸ்கிரீம் சில்லுன்னு சாப்பிடையில சூடா பஜ்ஜி சாப்பிடுவாங்களா? அப்புறம் அங்கே அந்த கொதிக்குதே. அப்புறம் என்ன, நாங்களாவது ஃப்ரிட்ஜில் வச்சு என்னைக்கு வாங்கினதுன்னு தெரியல, நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் செல்வாக்கு சுட எவ்வளோ? 30 ரூபா. நானும் செல்வா 30 ரூபா, தியா தானேஷ் 50 ரூபா ஐஸ்கிரீம். பரவாயில்ல. ஆக்கா கார சட்னியா நல்லா இருக்கா? உஷு பல்ச்சு அரைச்சிருப்பாங்க. ஓகே சரி, ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சாச்சா? கிளம்புவோமா? சரி, இந்த தட்டை வரமா இதுங்க. பாப்பாவுக்கு வாயை தொடச்சி விடு. கரெக்டான லொக்கேஷனுக்கு பாருங்கள். கோயிலுக்கு இங்கே உட்காந்தோம்னா எப்படி இருக்குது? தஞ்சாவூர் பெரிய கோயில் நல்லா நல்லாவும் இருக்கும். வந்தீங்கன்னா சிவகங்கை பூங்கா வந்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா பாருங்கள். உட்கார்றதுக்கு நல்ல இடம். இங்கே பாப்பா மேலே கோபுரத்தை. சரி கிளம்புவோமா? எங்க? இந்த பக்கம் தான். இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்க பக்கம் தான். அதான் தெரியுதா? அதான் தெரியுதா கடைசி? சரி, இங்க இருந்து கரெக்ட்டா கீழேயே தெரியுது ஃபர்ஸ்டாவே. சரி, கூடைய கொண்டா தரணிமா. எந்தரி ஞாயிற்றுக்கிழமை, அதோட முலாண்டு லீவு வேறையா, ஸ்கூல்லாம் ரீஓப்பன் பண்ண போகிறாங்களா? கூட்டம் சும்மா அல்லது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு வேறு, மகாவீர் ஜெயந்தி. அதனால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் உள்ளவங்களாம் எல்லோரும் பிள்ளைங்க கூட்டிக்கிட்டு நடங்க.
வந்திருப்பாங்க. பாப்பா கையை விட்டு நட முன்னாடியெல்லாம் நல்லா வரையில நிச்சா இதில் மான் கரடி அந்த இது முதல்ல எல்லாம் இங்கே இருக்கும். இப்போ எல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்க பிளேஸு. நெக்ஸ்ட்டு போமா, அடுத்து என்னான்னு பார்ப்போம். கணேஷு இதெல்லாம் ஃப்ரீ, எதுன்னு எல்லாத்துலேயும் ஓடிடக்கூடாதுங்க. அம்மா கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கும். இப்போ இங்கே எல்லாத்துக்கும் காசு, அதனால் ஃப்ரீயில் மட்டும் ஆட விடலாம் பிள்ளைங்கள. தொட்டாலே 100 ரூபா 150 ரூபா 200 நிஷா அந்தா என்ன லைன் கட்டி நிற்கிதுங்க. இந்த சர்க்கஸில் ஏறி சறுக்குங்கடா போங்கடா. அதுலையாவது நல்லா இது. இந்த தியா ஓடிட்டா. செருப்பு கழட்டிக்கிறியா? ஓடி ஏறி விளையாடு. கலந்துக்கிட்டு வந்துருப்போது. ஏறு தர்ணேஷ் எங்கடா அங்கே போற? ஏறுறா. சரிக்கிட்டு வா. சூப்பர் வா. அண்ணன்ட்ட போ. அந்த கூண்டுக்குள்ள நுழையிற மாதிரி இருக்குல்ல, செம்ம கூட்டணிசா அல்லுதில்ல. போ ஏறா. ஏறு தியா. ஏய் தியா, தர்ணேஷ் தியா, ஏய் தியா இதில் ஏறுப்புல தியா, அதில் விழுந்துருவாடி. தரணீஷ அதில் ஏறக்கூடாது, இனிமேல் அதில் ஏறக்கூடாது. ஏத்தி விடு நிஷா. தியா வாய் சொல்லு. தரணீஷ் இதில் ஏற வேணான்னு சொல்லி நிஷா, கீழே விழுந்தானா கை இது மேலே ஏற வேணான்னு சொல்லு. மெதுவா சுத்த நிஷா, மெதுவா சுத்த. மயக்க வந்துட போய் பிடிச்சிக்க பாப்பா, நல்லா பிடி, 2 கையால பிடி. அது உடஞ்சிருக்கு, 1 சைடா இருக்குல்ல, அதனால இவ்வளோ நேரம் சுற்றி இருக்கு. யாருமே என்ன ஆட்டியே விட வேண்டியதில்லை போல. ஏன் காலை உள்ள வைமா. சரி அடுத்த பார்க்கு போமா. தர்ணேஷ் ஆடி களைச்சிட்டான். தியா எங்க? தியா ஏய் போமா. அங்கே இன்னொரு பார்க் இருக்கு, அங்கே போ. என்னென்ன வேண்டி இருக்கு, அங்கிட்டும் ஊஞ்சல்லாம் இருக்கு. தர்ணேஷ் ஏறு. அங்கிட்டெல்லாம் தாவலாம் கூடாது, இங்கிட்டே ஏறிட்டு இங்கிட்டே இறங்கிடு. இறங்கு. அடிபட்டு போயிரும்டா, மெதுவா இறங்குடா. போ தர்ணேஷ் இறங்கு, தொட்டுட்டு இறங்கிடுவா. நிஷா ஃபைனலாக இந்த பார்க் உனக்கு எங்கே பாரு, ட்ரெயினை பாரு பாப்பா, அங்கிட்டு பாரு. ஃபைனலாக பார்க்கெல்லாம் சுற்றி பார்த்தாச்சா நிஷா? வேற என்ன ஃபோட்டோவெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டாச்சா? எடுத்து வச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும். எல்லாமே சூப்பராக இருக்கு. நிஷா வர சொல்ல உடனே நம்மள்ட்ட காட்ட மாட்டேன், காட்டினாலே இப்படி எடுத்துருவா அப்படி எடுத்துடலாம். சரி இப்போ என்ன டைனோசர் கிட்ட போய் என்ன பண்ண போற? அப்போ தானே மைக்கில் அலோன்ஸ் பண்ணாங்க டைனோசர் கிட்ட போகக்கூடாது, கிட்ட போகக்கூடாது, தொடாதீங்க, பிள்ளைங்களை மேலே ஆத்தாதீங்க, அது பட்டாரணும்னு நீங்கள் பிள்ளைங்க பட்டாரன்னு விழுந்துருந்தான்னு சொன்னாங்க. போட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்லவே. சரி என்னடா என்னடா அது? சரி நட இங்கிட்டு வா. கங்காரு குட்டிக்கிட்ட போட்டோ எடுக்கிறியா பாப்பா? வேணாமா? டம்முன்னு எல்லாம் அடிச்சு ஒட்டச்சு நொறுக்குது. இந்த மரத்தை பத்தியா இல்லையா நிஷா? எவ்வளோ பெரிய மரம்னு பத்தியா இல்லையா? பின்னாடி எத்தனை வரும்? அது என்ன டிசைனில் இருக்கு அந்த மரம்?
என்ன டிசைனில் இருக்கு? போர்டில் எழுதி போட்டிருக்காங்க படி. யானைக்கால் மரம். கீழே யானைக்கால் வடிவத்தில் இந்த மரம் உள்ளது. யானைக்கு கால் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு பாரு. எப்படி இருக்கு? என்னது? அதெல்லாம் செயின் போட்டு பூட்டி வச்சுருக்காங்க பாரு. சரி நடங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அடுத்து கிளம்புவோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வாங்க. ம்.